ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தா 3 டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இது சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இப்போ ஹியூமனுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து 3 டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னு வச்சுக்க, தேர்ட் ஒன் பார்த்தோன்னு வச்சுக்க அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இது மூணுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சிஎன்எஸ்னால் என்ன? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எது எதில் இன்க்ளூட் ஆகுது? இந்த ப்ராசஸிங் ஆஃப் த கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆஃப் கண்ட்ரோல் சொல்கிறோம். எது எதுன்னு கேட்டால் பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது சிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பிஎன்எஸ், the made up of the nerve which the connective brain and spinal cord the all parts of the body, எல்லா parts of the body சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டால் பிஎன்எஸ் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஏஎன்எஸ். இந்த ஏஎன்எஸ் இஸ் எ ஃபார்ம்ட் ஆஃப் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ். என்னது சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் இன்க்ளூட் பண்ணுறது என்னென்னு கேட்டால் ஏஎன்எஸ். இப்போ சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சிஎன்எஸ் பார்க்க போகிறோம். இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஜாயின் பண்ணதை என்ன சொல்கிறோம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொன்னோம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்துச்சுக்க விட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெல் ப்ரொடெக்டட் இன் அவர் பாடி போன் கேவிட்டிஸ், ஸ்கல் அண்ட் வெர்டிபிரல் காலம். ரொம்ப வந்து நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ஒரு சேஃபாக வந்து சேஃப் பண்ணுறது எதுன்னு கேட்டால் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து பார்த்தா ஒயிட் மேட்டர் ஆர் கிரே மேட்டரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது ரெஸ்பான்ஸ் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் சீத்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்ட் வந்து மைலின் சீத்தில் ப்ரெசென்ட்டாகவும் இருக்கும், ஆப்சென்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரெயின் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த பாடி ஆக்டிவிட்டீஸ். பிரெயின் வந்து என்ன பண்ணுது? நம்ம பாடி ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இட் இஸ் கவர் பை த 3 கனெக்டிவ் லேயர்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? 3 கனெக்டிவ் லேயர்ஸ் வந்து என்ன பண்ணுது? சேவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூரோமேட்டர். டியூரோமேட்டர்னா அவுட்டர் மெம்பர் ஆஃப் த ஃபைபர்ஸ் மெம்பரேன். அவுட்டரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அரக்னாய்டு மெம்பரேன் இஸ் த மிடில் லேயர் ஆஃப் த வாஸ்குலர் ப்ரொவைட் டு த வெப் லைக் குஷன்ஸ். இப்போ வந்து சென்ட்ரல் வந்து பார்க்கும்போது இருக்கும், சென்ட்ரலில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு டியூரோமேட்டர் அவுட்டரில், அரக்னாய்டு வந்து சென்ட்ரல் ஞாபகம் வச்சுக்க. தேர்ட் வந்து பார்த்தா பயாமேட்டர் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர், உள் பக்கத்தில் பட் வந்து தின் டெலிகேட் மெம்பரேன். ரொம்ப என்ன இருக்கும்? ரொம்ப டெலிகேட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ரொம்ப வந்து என்ன இருக்கும்? டெலிகேட்னு ஒன்று தெரியும். ரொம்ப டெலிசியஸ் மெத்தட் மாதிரி ரிச்லி சப்ளை வித் த பிளட். இதுதான் வந்து என்ன பண்ணுறது? நமக்கு பிளட் வந்து சப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இது மூணு சேர்ந்த அந்த பிரெயினை வந்து நமக்கு சேவ் பண்ணுன்னு சொல்கிறேன். மெனிஞ்சியல் மெம்பரேன் ப்ரொடெக்ட் த பிரெயின் த மெக்கானிக்கல் இன்ஜுரி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், த கண்டினியூ கிளாஸு பிரெயின் வந்து கண்டினியூ கிளாஸு. இப்போ நம்ம பார்க்குறது ஹியூமன் பிரெயின் இஸ் ஏ 3 மெயின் பாயிண்ட்ஸ். என்னென்னு கேட்டோன்னு வச்சுக்க, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், 3 மெயின் கிளாஸஸ் இருக்குது. இதில் வந்து ஃபோர் பிரெயின் பார்த்தோன்னு வச்சுக்க, த ஃபோர் பிரெயின் இஸ் ஃபார்ம் த செரிப்ரம் அண்ட் டயன்செப்லம். 2 பார்ட்ஸ் இருக்குது, செரிப்ரம் அண்ட் டயன்செப்லம் இருக்குது. த லேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் த டார்சல் தலாமஸ் அண்ட் வென்ட்ரல் ஹைப்போதலாமஸ். டார்சல் சைடு நம்ம தலாமஸையும், வென்ட்ரல் சைடு வந்து என்ன சொல்கிறோம்? ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ செரிப்ரம்னா என்ன? நம்ம வந்து ஃபோர் பிரெயின் 2 டிவைட் பண்ணால் இப்போ என்ன சொல்கிறோம்? செரிப்ரம் அண்டு டயன்செப்லம்னு சொன்னோம். இப்போ செரிப்ரம்னா என்ன? இட் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஸ் ஆஃப் த ஃபார்மிங் நியர்லி 2/3 ஆஃப் த பிரெயின். பிரெயின்லே வந்து பார்த்தோன்னு ரொம்ப லார்ஜஸ்ட் போர்ஷன் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது இந்த செரிப்ரம் தான் சொல்லுவோம். இந்த செரிப்ரம் இஸ் எ லாங்கிடியூடினல் டிவைடட் இன்டு 2 ஹால்ஸ். லாங்கிடியூடில் பார்த்து 2 பிரிவு நம்ம மண்டையிலே பார்க்கும்போது 2 பிரிவு மாதிரி இருக்கும் பார்த்தியா? இதான் வந்து செரிப்ரம்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இந்த பக்கம் ஒரு ஹெமிஸ்பியர், நம்ம பிரெயின் பார்க்கும்போது 2 இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஹெமிஸ்பியர், இந்த பக்கம் ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா? அப்புறம் 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து விச் இன்டர் கனெக்ட்லி பை திங்க் பேண்ட் ஆஃப் த நெர்வ் ஃபைபர்ஸ் கால்டு கார்பஸ் கலோசம். இது 2 ஜாயின் பண்ணது எதுன்னு கேட்டுச்சு? கார்பஸ் கலோசம் வந்து இன்டர் பேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் ஈச் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் ஃபார்ம்ட் பை த கிரே மேட்டர். நம்முடைய செரிப்ரத்தில் வந்து அவுட்டர், நம்ம முன்னே பார்த்தோம் மெனிஞ்சஸில் பார்த்தோம் அவுட்டரில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்க, இது வந்து பார்த்தோன்னா அவுட்டர் போர்ஸ் ஆஃப் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் the outer portion of the each cerebral hemisphere is formed the gray matter. நம்ம outer portion ஃபுல்லாக எதனா ஃபார்ம் பண்ணிச்சுக்க கிரே மேட்டரால் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை என்ன சொல்ல? செரிப்ரல் கார்டெக்ஸ். எப்போயுமே அவுட்டர் போர்ஷன் என்ன சொல்லுவோம்? கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு? கிரே மேட்டரால் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த இன்னர் ஆஃப் டீப்பர் பார்ட், நம்ம உள்பகுதி எப்படி ஃபார்ம் பண்ணிச்சு? ஒயிட் மேட்டரால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இஸ் கால்டு செரிப்ரல் மெடுலா. அவுட்டர் மேட்டர் செரிப்ரல் கார்டெக்ஸ், இன்னர் மேக்ஸ் வந்து செரிப்ரல் மெடுலா சொல்லலாம். த கார்டெக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்டட் ஃபார்ம் தி எலிவேஷன்ஸ் கால்டு
agree with the the cortex extremely folded. இந்த மேல் பக்கத்தில் வந்து வச்சுக்க ஃபோல்டாக இருக்குது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கிரீன் சொல்கிறோம். வித் டிப்ரெஷன் பிட்வீன் த ட்ரம்ட், அவருடைய உள்பகுதி அந்த டிப்ரெஷன் பகுதி என்ன சொல்லி கேட்டால் சல்சி இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா. Cerebrum is also responsible for the thinking, intelligence, consciousness, memory, imagination, reasoning and willpower. இப்போ நம்ம செரிப்ரம் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணுதுன்னு கேட்டால் நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டிக்கு, இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் பேஸ் பண்ணுறது, கான்சியஸ் நம்மளுடைய நினைவு இருக்கிறது, நம்முடைய மெமரி, இமேஜினேஷன் எப்படிலாம் இருக்கும் வியூ பண்ணுறது, இதுக்கு எல்லாமே எதுன்னு கேட்டால் இந்த செரிப்ரம் தான் நமக்கு யூஸ் ஆகும்.